ரேஷ்னல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி நீங்கள் அந்த டாப்பிக்கை தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. பட் அந்த டாபிக் பண்ணுறதுக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த டாபிக் உள்ள போகலாம். ரீசெண்டாக நான் மனோகரா படத்தை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேங்க. அதாவது சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பில் கலைஞர் அவர்களோட கதை வசனத்தில் வந்த படம் தான் மனோகரா. அந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணுறது தந்தையாகவே இருந்தாலும், அந்த தந்தை அரசனாகவே இருந்தாலும், எப்படி அரசனாகவே இருந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைன். அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு டயலாக் தான் மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு டயலாக். மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழு. எழுதுனது யாரு? கலைஞர் அவர்கள் எழுதின டயலாக் அது. இந்த டயலாக்கை நம்ம ரீசெண்டாக எங்கேயோ கேட்டோமேடா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு வீடியோ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன வீடியோன்னு கொஞ்சம் பாருங்க. பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரன் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். பார்த்தீங்களா? இப்போ கனிமொழி அவர்கள் எது எதுக்கெல்லாம் பொங்கி எழுந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா? தூத்துக்குடி எம்பி திரு கனிமொழி அவர்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பொங்கி எழுந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்கள் அப்படின்றது எந்த இதில் பேசுனாங்க அப்படின்னா, ஆளுநர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தோட மாண்பை கொச்சைப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பேசப்பட்ட வசனங்கள் தான் இந்த பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா அப்படின்றது. அதாவது அன்ஹானஸ்ட் இஷ்யூ பீக்கில் இருக்கும்போது நடந்த போராட்டம். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்ணோட வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்த கனிமொழி அவர்கள் இப்போ ஏன் அன்ஹானஸ்ட் இஷ்யூவை பற்றி பேச மாட்டுறாங்க? அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் இஷ்யூவை பற்றி ஏன் மோடி அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரா அப்படின்னு கேட்ட கனிமொழி அவர்கள் சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்ஹானஸ்ட் இஷ்யூவை பற்றி ஏன் பேசவே இல்லை அப்படின்றது அவங்க கேட்கவே இல்லை. அதே மாதிரி அண்ணா நகரில் ஒரு 10 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச வழக்கில் அதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண அவர்களோட பெற்றோரை நிர்வாணப்படுத்தி அடித்ததில் ஹைகோர்ட்டே கண்டனம் தெரிவித்ததுக்கு அப்புறமும் கனிமொழி அவர்கள் அதை பற்றி எந்த அறிக்கையோ எதுவுமே சொல்லவே இல்லை. அதே மாதிரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாலையும் பல டிவி சேனல்ஸ்லேயும் ஒரு ஃபுட்டேஜு போயிட்டுருக்கு. அதாவது ஈசிஆர் ரோட்டில் பெண்கள் ஓட்டிகிட்டு வந்த ஒரு காரை வழிமறித்து திமுக கொடி கட்டிட்டு வந்த ஒரு கார் முன்னாடியும் பின்னாடியும் வழிமறித்து அவர்களை பின்னாடியே துரத்தி சில பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை சிஎஸ்ஆர் மட்டுமே போட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளை பல பேர் கண்டித்ததுக்கு அப்புறமா 4 நாளைக்கு அப்புறம் அதை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதை பற்றி கனிமொழி அவர்கள் எதுவுமே பேசலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான இளம் வயது விதவைகள் இருக்காங்க குடியால் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் அவங்க ஏன் அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்றது தெரில. அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு போன பொங்கலை விட 75 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி எதுவுமே அவங்க பேசலை. இப்போ போய் நம்ம மதுவிலக்கை சொன்னீங்களே, போன தடவை இப்படி பேசுனீங்களே அப்படின்னு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மதுவிலக்கை பற்றி நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவே இல்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அடுத்தது தந்தை பெரியாரை சீமான் அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசின அந்த விஷயத்தில் நிறைய பொங்கி எழுந்தாங்க. நிறைய இவங்களோட சேர்ந்து நிறைய பெரியாரி அமைப்புகளும் பொங்கி எழுந்தாங்க. சீமான் அவர்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தியது சரியா தவறான்னு கேட்டால் முழுக்க முழுக்க அது தவறான விஷயம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அதுக்கெல்லாம் பொங்கி எழுற இவங்க பெரியார் அவர்களே இப்போ இருந்திருந்தா எதை பற்றி பேசியிருப்பார் அப்படின்றத அவங்க யோசிக்கலை. யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் ஏன் நானே சொன்னாலும் உன் பொது அறிவுக்கும் உன் புத்திக்கும் எட்டாத எதையும் நம்பாதேன்ட்டு பெரியாரே சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? நானே சொன்னாலும் என்னை நீங்கள் விமர்சிக்கலாம் அப்படின்றது தான். அப்போது பெரியார் இப்போ இருந்திருந்தா அவர் விமர்சிக்கிறத பற்றி பேசியிருப்பாரான்னு பார்த்தா இல்லை. இங்கே நடக்கிற பெண்களுக்கு எதிரான வன்முறையைத்தான் அவர் பேசியிருப்பார். இங்கே தலித் மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமையைத்தான் அவர் பேசியிருப்பார். இதை எதையுமே பெரியாரை பின்பற்றுறேன்னு சொல்கிற கனிமொழி அவர்கள் பேசவே இல்லை. பெரியாரை அதிகமாக பின்பற்ற கனிமொழி அவர்கள் ஒரு தடவையும் தூத்துக்குடியில் போய் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? போன எலெக்ஷனில் அவங்க எந்தெந்த சங்கத்திடலாம் போய் ஓட்டுக்கு ஆதரவு கேட்டாங்க அப்படின்றது பல வீடியோக்களில் வந்திருக்கு. நான் சொல்லி தான் தெரியணுன்றது அப்படின்றது இல்லை. அப்போ பெரியார் அவர்கள் எங்கே போனார்? இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மனோகரா படத்தோட கதையை எடுத்துக்கோங்க. அதாவது தப்பு செஞ்சது தந்தையாகவே இருந்தாலும் சரி, அந்த தந்தை அரசனாகவே இருந்தாலும் சரி, அது தப்புனா நான் தட்டி கேட்பேன் அப்படின்றது தான் கலைஞர் எழுதின கதையும் வசனமும். அப்போது இந்த அரசில் நடந்த தப்பெல்லாம் கனிமொழி அவர்கள் தட்டி கேட்டுட்டாங்களா, பொங்கி எழுந்துட்டாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான்.
அவங்க கரெக்டாக பொங்கி எழுந்திருக்காங்களா இல்லை இன்னும் பொங்கி எழணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.